தந்தை மனிதன் தூயார் இருப்பையாலே ஆமென். இந்த தீவிலே நீங்கள் அறிந்தவர்கள் இந்த வழிபாடானது பெண் குழந்தை சிறப்பு நியாய வழிபாடாக நாம் தெரிவித்துள்ளோம். நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற நியாயப்பள்ளி மாணவர்கள் வழிபாடு நடத்துவதை வெளிச்சமையார் இந்த வழிபாட்டுப்படி கேட்டுக்கொள்கிறோம். கைகளில் கொடுக்கப்பட்டிருந்த வழிபாட்டு முறைகளை நடைபெறும். சபையார் வேண்டிய மறுமொழிகளை எங்கள் நம்முடைய அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறோம். சிறுமிகளுக்காக ஜோதித்து அவருடைய பங்களிப்பை நாம் உற்சாகப்படுத்துவதே வழிபாட்டை நாம் வழிபாட்டை நியாயப்படி மாணவர்கள் கேட்கிறோம். தொடர்ந்து வழிபாட்டை நடத்துகிறோம். जवाब அனைவருக்கு எழுந்திருந்து வழிபாடு காரணமாகவும் கடவுளை போற்றும் காரணமாகவும் பாமாலைகள் 22 தூய 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 என்கிற நாளை சேர்ந்திருப்பாங்க.
இந்தவாறே நாம் கடமை கொடுப்போம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சியோன் மலை மகிழ்வதாக, யூதாவின் நகர்கள் உன் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்கறைப்பனவாக. நமது படைப்பாளரை பராமரிப்பவரை இரட்சகரை நமது குமாரரோடும் குடும்பங்களோடும் தொழுவோம் வாருங்கள். மகப்பேறு ஆண்டவரால் கிடைக்கும் வெகுமதி, ஏனெனில் நீர் எங்களுக்கு குமாரர்களை குமாரத்திகளை வெகுமதிகளாக தந்து உமது அளவற்ற கிருபை நிமித்தம் மனித இனத்தை பராமரித்து வருகிறீர். மண்ணுலகமும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் அதில் வாழ்வனவும் ஆண்டவருடையவை. உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலோகத்திற்கு இறங்கி வந்து தம்மையே ஜீவ பலியாக ஒப்புவித்து மனித குலத்தை விடுவித்ததற்காக உம்மை போற்றுகிறோம். நம் தினசரி வாழ்க்கையில் நம்மை ஆறுதல்படுத்தி வழிநடத்தி ஊக்குவித்து கடவுளின் ராஜ்யத்திற்கு நம்மை வாரிசுகளாக பரிசுத்த ஆவியானவரை நம்மை ஏற்றுகிறார். நம் ஆலயங்களிலும் குடும்பங்களிலும் பங்காளர்களாக இருக்கும் சிறுமிகளை நன்முறையில் உமது ஒளிமிகுந்த திருவசனத்திற்கு ஏற்ப வளர்க்க நீர் தந்த பொருளுக்காக இந்நன்னாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டின் மூலமாக எங்கள் மத்தியில் வாழும் சிறுமிகளுக்கு எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கவும் நாங்கள் உமது இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும் உமக்கு உதவி அருளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நமது பாவங்களை இறைவனுக்கு முன்பாக அறிக்கை செய்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுகளின் சபையார் ஆண்டவரை எங்களை மன்னியும் என்று சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் குமாரர்களை குமார்த்திகளையும் சமமாக நடத்த தவறிய குற்றத்தையும் உமது சொந்த சாயலாக அவரை படைத்ததையும் நாங்கள் மறந்துவிட்டதையும் சிறுமிகளின் நலனுக்காக பாடுபடுகிற சமூக ஆர்வலர்களுக்கு அனுதாபம் காட்டுவதற்காக சிறுமிகள் குடும்பத்திற்கும் வாழ்விற்கும் வாரம் என்று கருதி எங்களுக்கு அனுப்பும் அலட்சியமாக இருந்த தருணங்களுக்காக இறைவராகிய தந்தை தாமே உங்களில் உங்கள் குடும்பத்தையும் மன்னித்து பலப்படுத்தி கடவுளின் ராஜ்யத்தையும் பிரவேசித்து சேர்த்துக் கொள்வாராக. முறைமுறையாக வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானத்தின் மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வான்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அனைத்து தேவர்களிலும் தேவர்களிலும் சற்றும் சிறியவனாக்கி மகிமையிலும் கனத்திலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. பிதாவாகிய முதலாம் அதிகாரம்
1 முதல் 5 வசனங்கள் வரை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. சிறிய ராஜாவின் படைத்தவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மாற்றங்கள் எண்ணிக்கையுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவனால் பார்க்கிறவரை சாரியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சிரியாவிலிருந்து கல்விகள் துவக்கப்பட்டு இஸ்ரேல் தேசத்தில் இருக்கும் ஒரு சிறிய பெண்ணை சேர்த்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவர் தன் மனைவியை செய்து கொண்டிருந்தார். அவள் தன் நாசனை பார்த்து, என் ஆண்டவர் சமாளியை இருக்கிற இடத்தில் போவானால் நலமாய் இருக்கும், அவருக்கு குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்போது அவன் போய் இஸ்ரேல் தேசத்தின் பெண் இன்னைய பிரகாரம் சொல்லியிருக்கிறார் என்று தன் ஆண்டவரத்தில் அறிவித்தார். அப்பொழுது சிரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரேலின் ராஜாவுக்கு நிறுவனம் தருகிறேன் என்றான். அப்படியே அந்த கையிலே 10 வெளியையும் 1000 சேவல் நிலை கொண்டையும் 10 வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் வைக்கும் விளையாட பெற்றுக்கொண்ட கடிதம் என்று ஆண்டவே அவருக்கு வைத்துள்ளார்கள். படிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 வரை. அவன் உச்சைக்கு கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாரின் வயல் வீட்டுக்கு வந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் கொண்டிருந்தார்கள். பேருக்கு வாசத்தரை தட்டினபோது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒட்டு கேட்க வந்தார். அவர் பேருக்கு சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேரு வாசலுக்கு முக்கியார் என்று அறிவித்தார். அவர்கள் நீ பிதற்றுகிறார் என்றார்கள். அவரோ அவர்தான் என்று உறுதியாக சாதித்தார். அப்போது அவர்கள் அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். பேரு திரும்பி தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையெழுத்தி கர்த்தர் தன்னை காவலில் விடுதலை இடத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாருக்கும் சகோதரருக்கும் அறிவிங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனார். படிப்படியாக தெரிந்து கொண்ட 2ஆம் வேதபாடம். படிக்கும் இன்றைக்கு ஆண்டவரின் நற்செய்தி பாடலுக்காக இருப்போம். படிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாடம். மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வரை. மார்க் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வரை. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபால தலைவர் ஒருவனாகிய யோசு என்பவன் வந்து அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீ வந்து அவள் மேல் உனது கையை வையும், அப்பொழுது பிழைப்பார் என்று அவரை மிகவும் எண்ணிக்கொண்டார். அவர் அவனை கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நிறுத்தினார்கள். படிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாடம். படிக்கின்றது கிறிஸ்துவ உண்மையுள்ளதாக. நம்மளிடம் நின்றவாறே கிறிஸ்தவ கீர்த்தனைகளே 77வது கீர்த்தனை, என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது முதலாம் காணிக்கையை செலுத்தும். கிறிஸ்தவ கீர்த்தனைகளே 77வது கீர்த்தனை, என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னனுக்கு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னனுக்கு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் பண்ணி கொண்டாடுவோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த நாளின் வழிபாட்டுக்கு வந்திருக்கிற அனைவரையும் இந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வழிபாட்டிலே புதிதாக கலந்து கொள்வதை ஆரம்பிக்கிறான் உடைய சபை சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சபையாருக்கு சொல்ல வேண்டிய அறிவிப்புகள் நீங்கள் அறிந்தவர்கள் இந்திய திருச்சபை மாமன்றம் இந்த நாடின் வழிபாட்டை பெண் குழந்தை சிறப்பு ஞாயிறு வழிபாடாக வழிநடத்த நம்மிடத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய ஞாயிறு வழி மாணவர்களாக இணைந்து இந்த வழிபாட்டை நடத்துகிறார்கள். மாணவர்களுக்கும் அவர்களை ஒருங்கிணைப்பு செய்த ஆசிரியர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் பிறந்தநாள் காண்பவர்கள் 15/11/2020 இன்று பிறந்தநாள் காண்பவர் திரு டி கிருபாகரன், 17/11/2020 திருமதி ஜே ஹேமலதா, அதே நாளில் திரு கே சிதம்பரம் திருராஜ், 18/11/2020 திரு ஐடி பிரபாகர், 19/11/2020 திருமதி அமிர்தகரி, 20/11/2020 செல்வன் இ ஜினோபிரேஸ். திருமண நாள் காண்பவர்கள் 20/11/2020 காலம் செல்ல திரு ஞாசேகர், திருமதி ஞா பாக்கியசி. இருந்தவாறே திருமண நாள் காண்பவர்களுக்காக ஜெபம் செய்வோம். பிறந்தநாள் பிறந்தநாள் காண்பவர்கள் ஆலயத்தில் வந்திருக்கிறார்கள். இருக்கிற இடங்களில் எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுமுறைகளுமாக இருக்கிற நாளே வருஷத்தை நன்மையாக சொல்வதை நன்மையோடு நாம் துதிக்கிறோம். இந்த வாரத்திலும் நம்முடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கொண்டு எங்களுடைய சபையாக செய்கிறோம். ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் உடைய கல்வி காட்டி புதிய ஆண்டிலும் புதிய நன்மையினால் ஆசீர்வாதமாக நிறைவேற வேண்டும் நன்றாக அவை எதிர்நோக்கியிருக்கும் நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். குறிப்பாக அவரை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார்கள். நாங்கள் சொல்கிற வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இளைவழியிலிருந்து தங்கியிருக்கிறது. வீட்டிலேசின் வழியாக நிகழ்கிறோம் பெற்றவராக ஆமாம். அன்பாகவே நீங்கள் அறிந்த வண்ணம் வருகிற 29/11/2020 மாதத்தின் கடைசி ஞாயிறு கடை ஞாயிறு சங்க ஞாயிறு வழிபாடாக இருக்கும். அந்த வழிபாட்டை நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் நடத்திருக்கிறார்கள். பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த நடைபெறுகின்ற பயிற்சிகளை இணைத்து வந்து அந்த வழிபாட்டை சிறப்பிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லா வயதினரும் வழிபாட்டை கலந்து கொள்வது தொடர்பான அறிவு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. வழிபாட்டை கலந்து கொள்கிற நேரமும் கொஞ்சம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 8:45 மணிக்குள்ளாக காலை உலகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல முகக்கவசம் அணிந்து அனைவரும் ஆயத்தில் அமர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். தயவுசெய்து உணவுக்கு வந்து முகக்கவசம் இல்லாத வெளியே போங்கன்னு சொல்கிறவங்க வச்சுக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முகக்கவசம் அணியாதவே நீங்கள் வெளியில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா மக்களுடைய பிறருடைய நன்மை கருதி நீங்கள் முகக்கவசம் அணிவது நல்லது. நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன். என்னோட மைக்கில் நான் மாஸ்க் போட்டு பேசலாம், ஒரு வார்த்தைகள் சரியாக இருக்காதுக்காக தான் ஒரு வார்த்தை பேசுகிறேன். இன்னும் சொல்லப்போனால் பைபிள் ரீடிங் கூட நீங்கள் வரப்போ மாஸ்க் போட்டே படிக்கிறது நல்லது. ஆனால் மைக்கிலையும் கிருமிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க. தமிழக அரசு ஒரு வேலை கணக்குகளை மாற்றி சொல்கிறது. ஆனாலும் நோயின் தீவிரம் இன்னும் குறையவில்லை. ஒரு நாளும் அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கவனமாக திருச்சபையாக கேட்டுக்கொள்வோம். உங்களுடைய உடல் நலன் என்பது மிக தேவையானது. எனவே அந்த வகையில் நீங்கள் அனைவரும் மிக சரியாக அரசு சொல்கிற நம்முடைய பேராயம் சொல்கிற வழிகாட்டுகளை பின்பற்றுங்கள். இன்னும் உங்களில் ஒரு சிலர் 65 மேற்பட்டவர்கள் என்னிடத்தில் கடிதம் கொடுக்கவில்லை. ஆலயத்துக்கு வருவதை பற்றி கடிதம் கொடுக்கல. அப்படி கொடுக்காதது இருந்தாலும் உங்களை வெளியே நிற்க சொல்கிறதுக்கு வெளியே வரவேண்டாம் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. தயவுக்கூர்ந்து என்னை இடங்களுக்குள்ளாக ஆக வேண்டாம். ஏன்னா முதல் அட்மிஷன் நான் தான் எந்த தவறு நடந்தாலும் தயவுக்கூர்ந்து அதற்கு இடம் விடாதபடிக்கு 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் யாராவது இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் அதற்குரிய படிவத்தை கையொப்பமிட்டு ஆலயத்தை கொடுத்து அதற்கு வழிபாட்டை கலந்து கொள்ள நன்கோடு தெளிவுபடுத்துகிறேன். அன்பாகவே கடந்த 2020 மே மாதம் நடைபெற்ற விடுமுறை விழாவிலே கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கு பரிசு பெறுவதற்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அந்த பெயர்களை நம்முடைய ஞாயிறு கண்காணிப்பாளர்கள் படிக்க உரிய மாணவர்கள் பார்ப்பதற்கு
கிறிஸ்டினா, ஜெசிகா பிரைசி, ஆலன் ரோஸ், ஆல்வின், பேனா தேவகலினா, கேத்ரினா, ஜெசி, வினிசா பிலிப், டேனியல் கிறிஸ்டோபர், நன்றி. இப்போது வெயிலுக்கு மனவாசம் சொல்கிற நேரம் காயத்ரி மாணவர்கள் வெயிலுக்கு மனவாசம். விசுவாசம் உன்னை ரசித்தது. நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீக்கி சுகமாயிரு. மார்க்கு 5:34. அவர் அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீக்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்தார். அவர் அவளை பார்த்து, உன் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீக்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. வாழ்க்கை உறுதி செய்தார். அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீக்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்தார். அவர் அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனையை நீக்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் வேதனை நீக்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்தார். அவர் அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தை போய் நீ வேதனை நீக்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீக்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
சமாதானத்தை போய் உன் வேதனை நீங்கி சுகமாக இருந்தார். மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து மகளை உன் விசுவாசம் உன்னை ரசித்தது, நீ சமாதானத்திலே போய் உன் வேலை நீ சுகமாய் என்றார். மார்க் 5:34. வசனம் சொல்ல ஞாயிற்றுக்கிழமை மாணவர்களுக்கு வாழ்த்து. இந்த வாரத்துடைய தலைப்பையும் வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன். பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்தல். இயேசு அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தை போய் உன் வேதனையில் சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34 வசனத்தை படிக்கிறேன். இவ்வாறு சொல்லுங்கள். இயேசு அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. அடுத்த வாரம் படிக்க வேண்டிய மனப்பாட வசனம் மத்தேயு 10:39. மத்தேயு 10:39. அன்பானவர்களே, கடந்த 2 வாரங்களாக இந்த ஆலயத்தில் கீபோர்டு கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகுப்பை கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் மாதம் 1000 ரூபாய் அதற்கான கட்டணத் தொகையாக செலுத்தப்படுகிறது. விரும்புகிறவர்கள் 1000 கட்டணப்படுகிறது. இன்று மாலை 4 மணிக்கு கீபோர்ட் கிளாஸ் நடைபெறும். ஏற்கனவே பெயர் கொடுத்திருக்கிறவர்கள் அதை கலந்து கொள்ளும்படி எப்போது கேட்டுக்கொள்கிறோம். இதுவரையிலும் அதற்கான கட்டணத் தொகை செலுத்தாதவர்கள் கட்டணத் தொகைகளை கொள்வதற்கு எப்போது கேட்டுக்கொள்கிறேன். மரண அறிவிப்பு நமது சபையை சார்ந்த திரு ஜார்ஜ் ஸ்டாலின் அவருடைய துணைவியாரும் திருச்சபையின் மூத்த உறுப்பினருமான திருமதி மனோமணி சந்திரகாந்தன் அவர்கள் தனது 81வது வயதில் 9/11/2020 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அன்னாரது அடக்க ஆராதனை 10/11/2020 அன்று திண்டுக்கல் தூய பவுல் ஆலயத்தில் நடைபெற்றது. குடும்பத்தின் மக்களுக்காக வேண்டிக் கொள்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 11/11/2020 அன்று நமது பேராயத்தில் பணியாற்றிய மணியக்காரப்பட்டி ஆய்வக தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் தனது 46வது வயதில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவருக்காகவும் அவரை இழந்து நிற்கிறவருடைய துணைவியாருக்காகவும் 2 பிள்ளைகளுக்காகவும் கேட்டுக்கொள்கிறேன் என்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 13/11/2020 அன்று மேலும் ஆய்வகத்துடைய ஆய்வக தலைவர் தினகர இயேசுபாதம் அவருடைய துணைவியார் திருமதி ஜெனிஃபர் இயேசுபாதமும் அவருடைய பச்சனம் குழந்தையும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை தெரிவிக்கிறேன். இந்த 3 குடும்பத்தினருக்காக அதற்கு ஆறுதலுக்காக சபையார்கள் நம்முடைய சபையை சார்ந்த மனமொழி சந்திரகாமத்துக்காக மணியக்காரப்பட்டி ஆயர் அவருடைய ஜெயக்குமார் ஐயர் குடும்பத்திற்காக மேலும் ஆயர் அவர்கள் தினகர இயேசுபாதம் குடும்பத்திற்காக யாராவது குடும்பத்தின் ஆறுதலுக்காக எங்கள் அதிகமாக நேசிக்கிறேன் மகந்தவனே, அந்த இரவு சோதனை பார்த்து கொடுத்த வயது நாளில் காலையிலே பிரச்சனை மக்களாக சிறுவர்களாக முதியவர்களாக காலையிலே வழிபாடுகளை நேசிக்கிறோம்ப்பா. இப்போது ஒரு காப்பீமானவரை தாயாக நினைக்கிறோம். காலை சேவை செய்த பணிகள் பிள்ளைகளை தாங்க விஷயத்திலும் பிள்ளைகளை தாங்க விஷயத்திலும் அனைவரும் முன்பாக இருந்தார்களே அந்த வாரத்தை அவர்களுக்கு ஏற்றார்கள் அந்த விசுவாசங்களை நம்பிக்கையோடு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வாரம் வாழ்க்கை
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 8/11/2020 வந்த காணிக்கை விவரம் காணிக்கையாக வந்தது ரூபாய் 2030 ரூபாய். கோத்திர காணிக்கை 1300, ஆக மொத்தம் 3330 ரூபாய். அன்பான திருச்சபை மக்களே, நீங்கள் செலுத்துகின்ற சந்தாவை குறித்து நீங்கள் சற்று கவனம் செலுத்தும்படி அன்போடு கேட்டுகின்றேன். இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது இந்த நிதியாண்டு முடிய. நீங்கள் செலுத்துகின்ற சந்தா தொகை முறையாக ரசீது போடப்பட்டிருக்கிறதா, உங்களுடைய அட்டையிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை தயவு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனோ தானோ இருந்து கடைசி நேரத்தில் மிகவும் சிரமமாக ஆகிவிடும். ஆகவே நீங்கள் செலுத்துகின்ற சந்தா பணம் ரசீது போடப்பட்டிருக்கிறதா, ஒருவேளை நான் மறந்திருக்கலாம், போட்டுட்டோன்னு சொல்லி போடாமல் இருக்கலாம், அப்படியெல்லாம் பலரும் நடக்கும். நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு எனக்கு என்னோட தொடர்பு கொள்ளும். தயவுசெய்து அந்த அட்டையில் உங்களுடைய செல் நம்பரை எழுதுங்க. ரசீது போடும்போது உங்களோட தொடர்பு கொள்வது. நிறைய பேர் போட்டிருக்கீங்க, போடாதவர்கள் போடுங்கள். அப்போ தான் நான் ஏதாவது சந்தேகமோ உங்கள்கிட்ட தொடர்பு கொள்ள உடனே ரசீது போடும்போது தொடர்பு கொள்ள முடியும். கடைசி நேரத்தில் யாரையும் குற்றப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஐயர் கரெக்டாக இருப்பார், யார் பற்றியும் கவலைப்பட மாட்டார். அதனால் நீங்கள் அதை ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி ஏனம் எடுத்ததில் 10 ரூபா 1 ரூபா பாக்கி இருந்தால் கூட அது ஒன்றும் நடக்காது. அது எலிஜிபிள் லிஸ்ட்டில் வராது. அதனால் இந்த வருஷம் 7 இழக்கவங்க தயவு செய்து கவனமாக இருந்து அதையும் செலுத்த பாருங்கள். இந்த சந்த அட்டை நான் ஏற்கனவே சொன்னபடி ஒருவருடைய சந்த அட்டையை யாரும் எடுத்து செல்ல வேண்டாம். அவரவர்களுடைய சந்த அட்டையை அவரவர்கள் எடுத்து செல்லலாம். அதில் பல பிரச்சனைகள் இருக்கு. ஆகையினால சொல்றோம். அதனால சந்த அட்டை என்கிட்ட இருக்கு, வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நன்றி. ஞாயிறு மாணவர்கள் ஒரு சிறப்பு பாடல் அங்கே போகிறோம் மேடி போகிறோம். இல்லை ஃப்ரெண்ட்ல ஏய் இல்லை ஃப்ரெண்ட்ல தீயோ நேரி போயிட்டு அவங்க வீடு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவிலே நாடு வழிபாடு மீண்டும் உங்களோட வாழ்க்கை வரவேற்கிறேன். இந்த நாளிலே திருச்சபை மாமன்றம் பெண் குழந்தைகள் ஞாயிறு என்கிற ஒரு சிறப்பு ஞாயிறை நினைவுள்ள அந்த வழிபாடுகளாக நடத்த அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
நீங்கள் அறிந்தவர்கள் நேற்றைய தினம் இந்திய நாட்டின் அளவிலே தேசிய குழந்தைகள் தினம் என்று தெரியும். அதன் தொடர்ச்சியாக இந்த சிறப்பு நாளை நாம் நினைவுகூர்கிறோம். நவம்பர் மாதம் என்பது குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கான சிறப்பு மாதமாக அதை நினைவுகூர்கிறோம். இந்த நவம்பர் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை உலக ஞாயிறுவெளி ஞாயிறாகவும் அதை நாம் நினைவுகூறுவது. அந்த வகையிலே இந்த வாரம் பெண் குழந்தைகளுக்கான வாரம். அதில் பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்தல் என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே அஷ்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் தி கேர்ள் சைல்டு என்கிற ஆங்கில தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஷ்யூர் என்கிற உறுதி செய்தல் என்கிற வார்த்தை குறிப்பாக சிறப்பு ஞாயிறுகளை நாம் நினைவுறுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை டிசம்பர் மாதத்திலே மாற்றுத்திறனோருக்கான ஞாயிறு நினைவுறப்படும். மே மாதத்திலே தொழிலாளருக்கான ஞாயிறாக நாம் அதை நினைவுறுவோம். இப்படி சிறப்பு ஞாயிறுகளை நினைவுறுவதற்கான காரணம் என்னவெனில் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கான தேவைகள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதை அது உணர்கிறது. குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய நிலை என்று பார்க்கிற பொழுது நம்முடைய சமூகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமெங்கும் அவருடைய வாழ்வு நிலை என்பது மிகவும் கேள்விக்குறியாக, மிகவும் பரிதாபமானதாக, பாகுபாடுடையதாக இருக்கிறது. பெண் குழந்தைகளை ஒரு பொருட்டாக எண்ணாத நிலையும் நாம் பார்க்கிறோம். எனவே தான் பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய எதிர்காலம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திருச்சபையும் அதில் அக்கறை உடையதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், லாக்டவுன் காலத்தில் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட வன்முறைகள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிறது. ஏதாவது 1-2 வன்முறைகள் சொல்ல முடியுமா? பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த வன்முறைகள் சபையாக தான் தெரியும். லாக்டவுன் எந்த வேலைக்கு போகல, நம்ம வீட்டில் தானே இருந்தோம். வீட்டில் இருக்கிற காலத்தில் எதையாவது பார்த்துருக்கோம். டிவியில், பேப்பரில் எதுவுமே படித்த ஞாபகம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. நாம் ஜபம் பண்ணி என்ன செய்ய, யாருக்காக ஜபம் பண்ணோம்? பக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பக்கத்தில் ஒரு பாப்பா, கலைவாணி ஒரு பாப்பா இறந்து கொலை செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தில் மனிஷா என்ற ஒரு பாப்பா பழங்குடி பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். பட்டுக்கோட்டை பக்கத்தில், புதுக்கோட்டை பக்கத்தில் நீ நிறைய சொல்லிட்டே போகலாம். 18 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் தொந்தரவுக்குள்ளாக்கப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் சுற்றி அதிகம் நடைபெற்றது. குறிப்பாக 40க்கும் மேற்பட்ட வன்கொடுமைகள் நடந்திருக்கிறதாக பதிவுகள் சொல்கிறது. ஏன் இந்த பாகுபாடு, ஏன் இந்த வன்முறை என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற மதுரை மாவட்டம் குசலம்பட்டி பகுதியில் பெண் சிசு கொலைகள் அதிகமாக இருந்தது உங்களுக்கு தெரியும். தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளிலும் பெண் சிசு கொலை இருந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் உலகை படைக்கிற பொழுது ஆணும் பெண்ணுமாக படைத்தார் இல்லையா? கடவுளை எப்படி படைச்சாரு? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? படைக்கிற எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு ஆண் ஒரு பெண். இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 100 பெண் இருந்தால் 100 ஆண் இருக்கணும். அடுத்து 1000 ஆண்கள் இருந்தால் 1000 பெண்கள் இருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? கணக்கு தான் தெரியும். தயவுசெய்து படிக்க, அதெல்லாம் நெட்டில் போய் பாருங்க. அதை பற்றி ஆய்வு. 1000 ஆண்களுக்கு 927 பெண்கள் தான் இருக்கிறாங்க. எத்தனை பெண்கள்? கடவுள் ஆண் பெண்மாக படைத்தார் அப்படின்னு சொல்ற அந்த படைப்பில் எத்தனை பேரை காணும்? 1073 பேரை காணும். அப்படின்னா இந்த சமூகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? ஒரு
ஒருவேளை தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமான பெண்கள் வாழ்கிற மாநிலம் எந்த மாநிலம்? கேரளா. அந்த மாநிலத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி இருக்கு. இப்படி வேரியேஷன் தான் என்ன நடக்கும் அப்படின்னா சமூகத்திலே ஒழுங்கின்மைகள் அதிகம். 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருக்கணும். அப்போ மீதி 927 பெண்களுக்கு தவிர்த்துட்டா 73 ஆண்களுக்கு என்னங்க? 73 ஆண்களுக்கு பெண்கள் திருமணம் முடித்துக் கொள்வதற்கு பெண்கள் அப்போ என்ன நடக்கும்? அப்போதான் வன்முறை. அப்போ இந்த வன்முறைக்கு காரணமாக இருப்பது யாருன்னா நாம் எல்லாரும் தான், இந்த சமூகம் தான். என்று சொன்னால் பெண் பிள்ளைகள் வேண்டாம் என்பது அவர்களை கொன்று விடுகிற நிலைமையும் இந்த நாட்டில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் வயதுக்கு வந்த பின்பு தனக்கான வாழ்வுக்கான துணையை தெரிவு செய்கிற பொழுது சாதிய காரணங்களை வைத்து ஆணவ கொலைகள் நடக்கும். அதுவும் பெண் குழந்தைகள் மிக கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள். எனவே கௌரவம், வரதட்சணை, சிசு கொலை இது போன்ற காரணங்களால் பெண்களுடைய அந்த பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே இருக்கிறது. திருமறையை நேசிக்கிற அல்லது கடவுள் தான் உலகை படைத்தார் என்று நம்புகிற நாம் ஆண் பெண்ணும் சமமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஞாயிறு வழிபாடு நமக்கு சிறப்புக்குரிய ஞாயிறு வழிபாடாக இருக்கிறது. திருமுறையில் 2 சம்பவங்களை நான் சொல்லி என்னுடைய அருளையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிறு பிள்ளைகள், அதுவும் பெண் பிள்ளைகள் எவ்வாறு தனது பங்களிப்பை செய்தார்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் அந்த அதிகாரத்துடைய 15ஆவது சம்பவத்தில் இருக்கின்ற பகுதிகளில் பார்க்கலாம். அதிலே ஒரு குறிப்பிட்ட சிறு பிள்ளையை பற்றிய சம்பவம் இருக்கிறது. அது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு சீரிய நாட்டினுடைய அரசனின் படைத்தலைவனாக இருக்கின்ற நாமான் என்று சொல்லுகின்ற மனிதர் மிகச்சிறந்த போர் வீரராக படைத்தளபதியாக இருந்தவர். அவரை பற்றி முதல் வசனத்தில் மிக சிறப்பாக சொல்லுகிறது. வசனத்தை படிக்கலாம். 5:1. நல்லா சொல்றது. எல்லாம் அவரை பற்றிய பாசிட்டிவாக சொல்லிட்டு அவர் நன்மதிப்பு பெற்றவர், நிறைய போர்களிலே வெற்றியை கிடைத்தவர், வலிமை மிக்கவர் என்றெல்லாம் சொல்லி கடைசியாக என்ன சொல்வது, அவருக்கு புஷ்டரோகம் இருந்தது. நம்ம கூட சொல்றோம், நிறைய பேர் பாராட்டணும், பாராட்டி கடைசியில் ஆனாலும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த நாமான் மிகச்சிறந்த படைத்தலைவனாக இருக்கிறான். ஆனால் அவன் தொழுநோய் உடையவராக இருக்கிறார். நீங்க கவனிக்கணும், அந்த சம்பவத்தில் ஏற்கனவே சீரிய நாட்டில் இஸ்ரேலுக்கு படையெடுத்து சென்ற பொழுது அங்கிருந்து கொள்ளையடித்து வந்த பொருட்களில், கொள்ளையடித்து வந்த நபர்களில் ஒரு சிறுமியை இவருடைய இல்லத்திலே வேலைக்கு வைத்திருக்கிறார். அந்த பெண் அந்த இல்லத்திலே வளர்கிறாள். அந்த பெண் இந்த தலைவருடைய நலனிலே அக்கறையுடைய நபராக இருக்கிறார். இவருடைய இல்லத்தினுடைய எஜமானுக்கு இது போன்ற தொழுநோய் இருப்பதை அறிந்து அவனுடைய தலைமையிடத்தில் சொல்கிறார், உங்களுடைய கணவருக்கு சுகம் வேண்டுமானால் இஸ்ரேல் நாட்டிலே சமாரியாவிலே இருக்கின்ற ஒரு இறைவாக்கினரிடம், தீர்க்கதரிசியிடம் சென்றால் அவர் இவருக்கு சுகம் தருவார் என்று சொல்கிறார். 3ஆவது வசனத்தில் அந்த தகவல் இருக்குது. அப்ப இந்த சிறுமி பேர் இருக்கிறா, ஊர் இருக்கிறா, எந்த அடையாளமும் இல்லாத ஒரு சிறுமி, குறிப்பாக அடிமை பெண்ணாக இருக்கின்ற வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண், ஒரு சிறு பெண். ஆனால் தான் அடிமையாகத்தான் இருக்கிறோம், அந்த வீட்டில் அடிமை தொழிலை தான் செய்கிறோம். ஆனாலும் அந்த வீட்டினுடைய எஜமானுக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவதற்கு, அதிலிருந்து ஒரு சுகத்தை தருவதற்கு அவளுக்கு விஷயம் தெரிந்திருந்தது. எங்கு சென்றால் அது குணமடையும் என்பதை அறிந்ததினாலே அதை தன்னுடைய எஜமாட்டி, தன்னுடைய வீட்டின் தலைவிக்கு அறிவிக்கிறார். இந்த செய்தி உடனடியாக அந்த தலைவருக்கு படைத்தலைவன் என்று சொல்லப்படுகிறது நாமானுக்கு. நாமானும் சீரிய நாட்டினுடைய ராஜாவுக்கு சென்று அவரிடத்தில் ஒரு ஓடை வாங்கி கொண்டு அங்கிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றார். இஸ்ரேல் நாட்டுக்கு போய் அவர் தீர்க்கதரிசியை பார்க்கிறார். கடிதம் அரசன் கொடுத்ததுனால அந்த நாட்டு
எழுதி கொடுக்குறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 6ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தார். அதிலே நிருபத்தை உங்களிடத்தில் என் ஊழியக்காரனாக நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. சரி, இப்போ கவனிக்கலாம். இதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். அந்த பெண் சிறு பிள்ளை எங்கே போச்சோம்னா சமாரியாவில் இருக்கின்ற தீர்க்கதரிசி இடத்திலே போச்சோம். ஆனால் 2 நாட்டு விவகாரங்கிறதுனால அந்த அரசர் ஒரு கடிதம் கொடுத்து அடுத்த நாட்டு அரசர் கொடுக்குறாரு. இப்போ நம்ம சில நேரம் ஓலை எழுதணும்னா நீங்களா கல்யாணம் பேசிக்கிட்டா கூட நீங்களா ஓலை எழுத முடியாது. என்ன செய்யணும்? அந்தந்த போதகர் அடுத்த போதகர் கொடுக்கணும். நீங்கள் கல்யாணம் தான் பேசிக்கிட்டாலும் போதகர் தான் ஓலை எழுதணும். அந்த மாதிரி தான் இங்கே அரசருக்கும் கடிதம் பரிமாறப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் நாட்டினுடைய அரசர் வாங்கிட்டு கடிதத்தை வாங்கி என்ன செய்யறாராம்? அதை போட்டு குறிப்பு, என்னுடைய படைத்தலைவர் நாமானுக்கு இருக்கிற தொழுநோயை நீக்கிவிட வேண்டும், நீக்கிறதற்கு உதவி செய்யணும்னு சொல்லி போட்டுருக்கு. இவருக்கு அதை என்ன செய்ய தெரியாமல் தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டார் அப்படின்னு 7ஆம் வசனத்தில் சொல்றார். அதன் பின்புதான் இந்த தீர்க்கதரிசி இருக்கின்ற இடத்தை கண்டறிந்து அவர்கள் எலிசாவினுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. திரும்ப எலிசா சொல்கிறார், இங்கே ஓடுகின்ற ஆற்றங்கரையிலே நீ போய் எத்தனை முறை குடிக்கணும்? யோர்தானில் 7 முறை குடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ ஒரு கோபம் வருது. எங்கள் நாட்டில் 6 கிழமைகளே சரியா நாட்டுக்கு வந்தேன். அப்போ சொல்கிறாங்க, இந்த அரசன் இந்த தீர்க்கதரிசி வேறு ஏதாவது செய்ய சொல்லியிருந்தா நீ செஞ்சிருக்க இல்லையா? சாதாரணமாக தண்ணியில் தான் முக்கியத்துக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் அதை ஒத்துக்கொண்டு போய் 7 முறை யோர்தானில் மூழ்கி எழுகிறார். அவருடைய உடல் சிறு பிள்ளைகளுடைய உடலை போட்டு மாறிச்சு என்று ஒரு சமயம் சொல்கிறார். மாறுறது பிரச்சனை இல்லை. அதற்கு பின்பு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை தான் நாம் பார்க்க வேண்டும். 15ஆம் வசனம் பாருங்க. சரி, நல்லா கவனிக்கணும். இவர் சீரிய நாட்டினுடைய படைத்தலைவர். இவர் இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர் இல்லை, இஸ்ரேலின் கடவுளை வணங்குகிறவரும் அல்ல. ஆனால் இந்த சுகம் பெற்ற உடனே அவருடைய அறிக்கை எப்படி இருக்குன்னா, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேலில் இருக்கின்ற நீங்கள் இஸ்ரேல் மக்கள் வழிபடுகின்ற கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று அவர் அறிக்கை செய்கிறார். இப்ப இந்த நாமா இனி இந்த கடவுளை மறப்பாரா? இவர் போய் அந்த வீட்டில் போய் சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? அப்ப சொன்ன வீட்டில் இருக்கிறவங்கள மாறவங்க மாற மாட்டாங்களா? இவர் ஒரு நாட்டினுடைய படைத்தலைவர். இந்த படைத்தலைவருக்கு கீழாக நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, படை வீரர்கள் இருப்பாங்க. அவர்களும் இவருடைய வழியை பின்பற்றுவார்களா, பின்பற்ற மாட்டார்களா? அப்ப ஒரு பெருங்கூட்ட மக்கள் இந்த இஸ்ரேலின் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு இந்த சிறுபெண் காரணமாக இருக்கிறார். சிறுபெண் அப்படின்றப்ப அந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு மரியாதை கிடையாது, பெண்களுக்கே மரியாதை கிடையாது. ஆனாலும் இந்த சிறு பிள்ளை அடிமையாக இருந்தவள் தான் நம்பின கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்ததினால் அதை துணிந்து தன்னுடைய தலைமையிடத்தை சொல்லி தன்னுடைய தன்னுடைய வீட்டின் எஜமானுக்கு சுகம் மட்டுமல்ல, அவன் வழியாக அநேகர் இந்த கடவுளை அறிந்து கொள்வதற்கு அவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பானவர்களே, இந்த இடத்தில் சுகம் கிடைப்பது மட்டும் பெரிதல்ல, அந்த நாகமானிய அறிக்கை இவரை போல வேறு கடவுள் உலகத்தில் இல்லை என்கிற அறிக்கை மிக முக்கியமானது. அந்த அறிக்கையை தொடர்ந்து அவர் பின்பற்றிய அந்த கொள்கையிலிருந்து புதிய கொள்கைக்கு நேராக இஸ்ரேலின் கடவுளை அவர் வழிபட தொடங்கி இருக்கிறார் என்கிற அந்த நல்ல செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த சிறுவன் வரலாற்றில் இடம்பெறுகிறார். தனக்கு அறிந்த நல்ல செய்தியை, ஆண்டவரை அறிவிக்கிற அந்த செய்தியை, அந்த பணியை இந்த சிறுவன் நிறைவேற்றி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக மார்க் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரை அந்த சம்பவம் இருக்கிறது. அதனை இடை சிறுகளாக 24 முதல் 34 வரை இன்னொரு சம்பவம் அதில் இருக்கிறது. நமக்கு தேவையான பகுதி 21 முதல் 23, 35 43 இந்த பகுதியில் இருக்கிற வசனங்கள் தான் நம்முடைய திருமறை பகுதியோடு நம்முடைய சிந்தனைக்கு தொடர்புடைய பகுதி. இதிலே ஜெபாலய தலைவர் யமீர் என்பவர்
கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், யூத கலாச்சாரத்திலே, யூத சமய வழக்கத்திலே அன்றைக்கு எருசலேம் தேவாலயம் இல்லாமல் போய்விட்டது. அதில் எல்லாரும் போய் வழிபட முடியாத சூழல் இருந்ததுனால ஆங்காங்கே ஜெப ஆலயங்கள், சனகாக ஆலயத்தில் சொல்வார்கள், அதை சிற்றாலயங்கள் என்று சொல்வார்கள். அந்த ஜெப ஆலயங்களுடைய தலைவராக இருந்த ஒருவர் தன்னுடைய மகளுக்கு சுகமில்லை என்று ஆண்டவர் இயேசுவை பார்க்க வருகிறார். நல்லா கவனிக்கணும், யூத சமயத்தை பின்பற்றுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து யூத சமயத்தில் பிறந்தாலும் யூத சமயத்திலிருந்து வித்தியாசமான ஒரு சமய நெறியை, ஒரு சமய கொள்கையை பரப்பி கொண்டிருந்தவர். ஆனால் இந்த இடத்துல ஒரு யூதராக, யூத சமய தொழுகை குலத்தினுடைய தலைவராக இருந்தவர் இயேசு கிறிஸ்துவின் காலில் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். 23வது வசனம் படிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், யூத சமயத்துல 3 ஜபங்கள் செய்வார்கள். ஒரு ஆண் மகன் யூதராக இருக்கிற 3 ஜபம் செய்வார். ஒன்று, நான் அடிமையாக பிறவாததற்காக நன்றி. 2, நான் நாயாக பிறவாததற்காக நன்றி. 3வது, ஒரு பெண்ணாக பிறவாமல் இருந்ததற்காக நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்க? அடிமை, நாய், கடைசியில் தான் பெண். இந்த 3 லிஸ்ட்ல கூட பெண்ணு முதல்ல வரல. அப்படி இருக்கின்ற ஒரு ஆணாதிக்க யூத சமுதாயத்தில் இருந்த ஒரு யவீர் என்கிற ஜெபாலய தலைவர் தன்னுடைய பெண் குழந்தைக்காக தன்னுடைய கௌரவத்தை விட்டு ஆண்டவர் இயேசுவுடைய காலிலே விழுகிறார். உங்களுக்கு தெரியும், இயேசுநாதர் தனியாக வருவாரா? அவர் எப்பயும் சீடர்களோடு இருப்பார். அதோடு கூட எப்போதும் ஒரு பெருங்கூட்டத்தோடு தான் வருவார். அப்படி பெருங்கூட்டத்தோடு வருகின்ற பொழுதும் தன்னுடைய எல்லா கௌரவத்தையும் விட்டு ஒரு மனிதர் இயேசுவின் காலில் விழுகிறார் என்று சொன்னால் அவர் அந்த அளவிற்கு தன்னுடைய மகளை நேசித்திருக்கிறார். அந்த ஆணாதிக்க சமூகம் தான், பெண் பிள்ளைகளை வேண்டாம் என்று சொல்லுகிற சமூகம் தான். அந்த சமூகத்திலும் இந்த யவீர் தன்னுடைய பெண் பிள்ளைக்காக ஆண்டோடைய காலில் இருக்கிறார். ஒருவேளை யவீருக்கு ஒரே ஒரு மகன் இருந்திருக்கலாம். இந்த மகளும் இல்லாமல் போயிட்டால் தன் சந்ததி ஒன்று இல்லாமல் போயிடும் என்பதற்காக கூட அவர் விழுந்து மன்றாடி இருக்கிறார். கவனிக்கணும், அதுக்கு முன்னாடி 35வது வசனத்துக்கு மேலே பார்த்தோம்னா ஆண்டவர் அதற்கு இடையில் ஒரு பெண்ணை சுகப்படுத்துகிறார். சுகப்படுத்திவிட்டு போகிற பொழுது உன்னுடைய மகள் என்ன செஞ்சாங்க? மரித்து போய்விட்டால் என்கிற செய்தி கிடைக்கிறது. நீங்கள் 35வது வசனம் படிக்கலாம். அப்படி சொல்றாங்க, அதாவது உங்களுடைய மகள் மறைத்து போனாலும் போதவை தொந்தரவு செய்யாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, தொழுகை கூட தலைவரை பார்த்து, அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே சொல்றாரு. 36வது வசனத்தின் பின்பகுதி இருக்கு, அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாது. கூப்பிட்டு போறாரு, வீட்டுக்கு போறாங்க, எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். நான் ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகிறார், ஏன் இந்த அமளி? இந்த குழந்தை இறக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறார். 39வது வசனம் கவனிச்சு பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சூழல் தான். நம்முடைய வீடுகளில் கூட இறப்புகள் நிகழ்கிற பொழுது அந்த இறப்புகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கே இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. அந்த வசனம் சொல்லுது, எல்லாம் அழுது புலம்பி ஓடமிட்டு அழுது கொண்டிருந்தார்கள் சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா அந்த இடத்துல போய் இறந்து போன சிறுமியை பார்த்தாலும் சொல்கிறார், ஏன் நீங்க எவ்வளவு அமளி பண்றீங்க? இந்த குழந்தை இறக்க எப்படி இருக்கும்? இயேசுவை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு கூட மக்கள் நினைச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த சிறு பிள்ளையுடைய கையை வைத்து கலித்தா குமி என்று சொல்லி எழுப்பிவிடுகிறார். சிறு பிள்ளை எழுந்து என்று சொல்றார். ஏன் ஆண்டவர் இயேசு இந்த அற்புதத்தை செய்தார் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, உண்மையாகவே குழந்தை இறந்து போய்விட்டது. இறந்து போகாம யாராவது அழுவாங்களா? இறந்து போகாம யாராவது அழுவடியுமா? இறந்து போயிட்டாங்க, ஆனால் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு ஏன் அந்த அற்புதத்தை செய்தார் என்று சொன்னால், யவீருடைய விசுவாசம் மட்டுமல்ல, அந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாக இருந்தது. பெண் பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்லுகிற சமூகம். அந்த சமூகத்தில் இப்படி ஒருத்தர் ரோட்ல விழுந்து என்னுடைய காலில் விழுந்து அந்த பிள்ளைக்காக கெஞ்சினார்.
அப்படின்னா இந்த பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும். சமூகத்தில் பெண் பிள்ளைகள் உயிரோடு வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். எனவே தான் ஆண்டவர் இயேசு அந்த சிறு பெண்ணை எடுத்து என்று சொல்லி அங்கே அற்புதத்தை செய்திருக்கிறார். அன்பானவர்களே, முதலாவது சம்பவத்தை பார்த்தோம். தான் ஒரு அடிமை பெண்ணாக இருக்கும் ஆண்டவரை அறிவிக்கின்ற ஒரு சிறுவனாக இருக்கிறார். இப்பொழுது இந்த சிறுபெண் இங்கே நாம் பார்க்கும் எவ்வளவு மகள் ஆண்டவராக உயிர் பெற்றார். இப்ப இந்த பெண் உயிர் பெற்றதுனால என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? வேற என்ன நடந்தது? அந்த பிள்ளைக்கு உயிர் வந்துருச்சு, வேற என்ன நடந்தது? அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் யார் மீது நம்பிக்கை வச்சிருப்பாங்க? ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைத்திருப்பார். அப்படியானால் ஒரு பெண் அடிமை பெண்ணாக இருந்து ஆண்டவர் இயேசுவை அறிவித்தால், இங்கே ஒரு பெண் மரித்து உயிர்த்ததினால் ஆண்டவர் இயேசுவை அநேகர் அறிந்து கொள்வதற்கு, அநேகர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பானவர்களே, நம்மோடு வாழ்கின்ற பெண் குழந்தைகளை பற்றிய அக்கறையோடு நாம் இருக்க வேண்டும். பெண் குழந்தைகள் இந்த சமூகத்துக்கு தேவையானது. காலையில் நான் பாட்டு தேடி தேடி பார்த்தேன், ஏதாவது ஒரு பெண் குழந்தை தொடர்பான பாடல் பாடல்கள். அப்போ எனக்கு நிறைய பாடல்கள் ஞாபகத்திற்கு சரணங்கள் தெரியல. என்னுடைய நோட்டெல்லாம் தேடி பார்த்தா காணும். அப்போ ஒரு பாட்டு மட்டும் பார்க்குறப்ப அதில் பெண் குழந்தைகள் நாங்கள் நலனானவர்கள் அப்படின்ற மாதிரி வரிகளாக இருந்துச்சு. இன்றைக்கு ஒருவேளை குழந்தை தொழிலாளர்கள் இல்லை, ஆனால் இந்த கொரோனா தொற்று காலம் மீண்டும் குழந்தை தொழிலாளர்களை உருவாக்கியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் மீண்டும் குழந்தை தொழிலாளர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் நீங்கள் நிறைய பேர் பட்டாசு வெடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பட்டாசு வெடிச்சது. அந்த பட்டாசு தயாரிப்பிலே குறைந்தது 20% குழந்தை தொழிலாளர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. அந்த பிஞ்சு கைகள் பின்னிய வெடிகளை தான் நீங்கள் நேற்று நாம் பயன்படுத்தும். எனவே இந்த சமூகத்திலே பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய நலனிலே நாம் அக்கறையோடு இருக்க வேண்டும். தயவுசெய்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் வச்சுருக்கீங்க, ஏதாவது பெண் குழந்தைக்கு எதிராக வன்கொடுமைகள் நடக்கின்ற பொழுது அதை பற்றி கொஞ்சமாவது பதிவு, இதை கண்டிக்கிறேன், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், பதிவுடையாக செய்யுங்க, அல்லது கொஞ்சம் பேருக்கு சேர் பண்ணாது செய்யுங்க. நீங்கள் எத்தனை பேர் என்னுடைய ஃபேஸ்புக் பார்ப்பீங்கல்ல, எப்பொழுதெல்லாம் சமூகத்தில் அநீதி நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த பதிவுகளை பதிவிட வந்தாங்க. அது மனிஷாவாக இருந்தாலும் சரி, கலைவாணியாக இருந்தாலும் சரி, பிரியாவாக இருந்தாலும் சரி, யார் படுகொலை செய்யப்பட்டாலும் அல்லது சாத்தான் கொடுமையாக இருந்தாலும் சரி, எந்த சம்பவமாக இருந்தாலும் நாட்டில் அநீதி நடக்கின்ற பொழுது அதற்கான கண்டனத்தை நாம் பதிவு செய்து கொள்ளணும். ஒரு போதகராக கண்டிப்பாக செய்யணும். நமக்கு அன்பு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நம்மையும் நினைக்கிறப்ப, நாளைக்கு நம்மளையும் ஒருத்தர் மிதிக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம்? எல்லாரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க, யாரும் நம்மை பற்றி பேச மாட்டாங்க. அதனால் இந்த சமூகத்திலே கடவுள் உடல் படைப்பாளராக படைத்திருக்கிறார். பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட, பெண் குழந்தைகளுடைய எதிர்காலம் இது செய்யப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. எனவே பெண் குழந்தைகளை வைத்திருக்கிறவர்கள் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதலை கற்றுக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியமானது. குட் டச், பேட் டச் அப்படின்றத கற்றுக் கொடுங்க. குறிப்பிட்ட வயதுக்கு மேல் பிள்ளைகளை பிறருடைய உள்ளங்களில் விடாதீர்கள். குறிப்பிட்ட வயதுக்கு மேல் ஒரு குறிப்பிட்ட குடும்ப வட்டத்தை தாண்டி இருக்கிற பெண் பிள்ளைகளை அனுப்பி வைக்காதீர்கள். அதெல்லாம் பாதுகாப்பு நாம் செய்ய வேண்டியது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. பெண் பிள்ளைகள் இந்த உலகத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு பெண் பிள்ளைகளுடைய ஆதரவாளராக இறந்து போன எவ்வளவு மகளிர் மீது உயிரோடு எழுப்பி அந்த பெண் குழந்தைகளுக்கான உரிமைகளை முன்னிலையிலே நிலைநிறுத்தினார். நாம் அவர்களிலே இருந்து இந்த சமூகத்திலே பெண் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். அவருடைய நல்வாழ்வுக்காக பயன்படுத்தி செயல்படுவோம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதித்து நான் சொல்வதை சபையாக சொல்லுங்கள் கேட்டுக்கொள்கிறேன். அனைவர்களுடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். அவர் சொல்ல சொல்ல முன்பாக அதை மறுபடியும் சொல்லுவோம். இதாவே என்னை உண்மையே கொள்கிறேன். இதாவே என்னை உண்மையே கொள்கிறேன். உம்முடைய விருப்பத்தின்படி என்னை உபயோகியும். உம்முடைய விருப்பத்தின்படி என்னை உபயோகியும். நீர் என்னை எப்படி உபயோகித்தாலும், உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். சகலத்துக்கும் நான் தயாராக இருக்கிறேன். சகலத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். என் இயேசுவே, உன் சித்தம்
சித்தம் என்னிலும் சகல சிருஷ்டிகளிலும் நிறைவேறுவதை தவிர வேறதையும் நான் விரும்புவதில்லை. என் ஆத்துமத்தை ஒப்படைக்கிறேன். அதே இதயத்தின் முன் அன்புடன் உமக்கு கொடுக்கிறேன் இயேசுவே. ஏனெனில் நீ எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினீர். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் இருந்து மரணத்துக்கேறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளின் அருள் கவசத்தை மீட்கிறீர். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளவனையும் மருத்துவனையும் ஞானத்திற்கு வருவேன் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார கிறிஸ்தவத்தின் 219வது கீர்த்தனை அந்தே இயேசுவே என்கிற கீர்த்தனை பாடலை பாடுவோம். அமையும் நம்மை காணிக்கையும் ஆண்டு சொல்லுங்கள். 219வது கீர்த்தனை அந்தே இயேசுவே இந்த நேரத்தில் மன்றாட்டு ஜெபம். பரிசுத்த வேத வசனங்களின்படி பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்பை தியானித்த நாம் சிறுமிகளுக்காக சிறப்பாக தேவனை நோக்கி மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் சபையார் எங்கள் தாழ்மையான மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளும் இறைவா என்று மறுமொழி அளிக்க வேண்டிக் கொள்கிறோம். உலகில் உள்ள சிறுவர்கள் சிறுமியருக்காகவும் குறிப்பாக சிறுமியருக்காக கடவுளின் சாயலாக உருவாக்கப்பட்ட முறையில் வளரவும் குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ உணராதபடி கடவுளின் ராஜ்யத்தின் வாரிசுகளாக எழும்ப அவர்களுக்கு ஆசியை வழங்குமாறு வேண்டுகிறோம். சரீர சுகவீனம் துன்புறுத்தலினால் கஷ்டப்படுபவர்கள், மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள், பரிதவிக்கும் நிலையில் இருப்பவர்கள், இந்நிலையிலிருந்து விடுபட காத்திருப்போர் ஆகியோருக்கு விடுதலையும் வாழ்வாதாரத்தையும் அருளுமாறு வேண்டுகிறோம். அனாதை சிறுமிகள், கல்வி வசதியும் மருத்துவ வசதியும் மறுக்கப்பட்டவர்கள், குழந்தை தொழிலாளர்கள், ஆபத்தான தொழிற்சாலை
மன்றாடுகிறோம். இத்தகைய சேவையில் நாங்களும் பங்காளர்களாக இருக்க உமது உதவியையும் ஊக்கத்தையும் அருளுமாறு வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய சூழ்நிலைகளை கிறிஸ்தவ கோட்பாடுகளுடன் மலர உதவியாகும். எங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்வின் உயரிய நோக்கங்களை உணர்ந்து கொள்ள நீர் வழிநடத்த வேண்டிக் கொள்கிறோம். சிறுமிகள் தாங்கள் பெண் பிள்ளைகளாய் பிறந்ததற்காய் ஒருபோதும் வருந்தாமலும் அவர்களுக்கு குடும்பங்களிலும் சபையிலும் உதவக்கூடிய சூழ்நிலைகள் உரிமைகள் மறுக்கப்படாமலும் இருக்க உண்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நமது பேராய பெண்கள் விடுதிகளுக்காகவும் வளர்ப்பு பெற்றோர்களுக்காகவும் விடுதி பொறுப்பாளர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். நம் சிறுமியர் கிறிஸ்தவ பண்புகளை கற்று செழித்து வளர்ந்து நம்முடைய குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் தூண்களாக விளங்க வேண்டுகிறோம். ஆண்டவரே, வீடுகளில் உள்ள சிறுமியர் நல்ல முறையில் வளர்க்க நீர் கொடுத்த பொறுப்புக்காகவும் ஊந்துதலுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களிடம் உள்ள பொருள் ரீதியான வளங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள உண்மை வேண்டிக் கொள்கிறோம். நமது பேராயத்தில் உள்ள நடைபெறும் பல்வேறு ஊழியங்களுக்காகவும் பேராயத்துக்காகவும் அவருடைய தலைமைத்துவத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உள்ளூர் போதகர்களுக்காகவும் அவருடைய ஊழியர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, நம்பிக்கையின் கடவுளே, நீதியின் கடவுளே, உமது திருமைகளின் படைப்பில் உம் தலையீட்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் அவர் சிறுவர்களை மிகவும் நேசிக்கிறார். சமத்துவமின்மை, மனிதனின் பொறுப்பற்ற தன்மை ஆகியவற்றால் பாதிக்கப்படும் குழந்தைகள் உமது திருக்கரத்தால் புது நம்பிக்கை வாழ்வு பெற வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக பெண்கள் நியாயத்தோடும் சுயமரியாதையோடும் அன்போடும் சமுதாயத்தில் வளர்க்கும் அவர்களின் வாழ்வு உமக்கு சுகந்த வாசனையாக உமது படைப்பில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அமைய வேண்டிக் கொள்கிறோம். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அரசாண்டு ஒரே கடவுளாக இன்றும் என்றும் இருக்கிறார். ஆமென். அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசு கற்பித்த இறைவனை சொல்வோம். நாம் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள கடவுளே, உமது குமாரன் மூலமாக பலவீனரையும் புறக்கணிக்கப்பட்டவரையும் பலமாகவும் முழுமையானவராக மாற்றியவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட அனைத்து பெண் குழந்தைகளையும் இரக்கத்துடன் கண்ணோக்கி அவரது தைரியத்தையும் புது நம்பிக்கையை கொடுக்க வேண்டுகிறோம். பெண் குழந்தையை சமூகத்தின் முழு உறுப்பினராகவும் அவர்களின் மரியாதையை மீட்டெடுக்க எங்களுக்கு உதவ வேண்டுகிறோம். உங்களோடு தூயாவியும் என்றும் ஒரே கடவுளாய் வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தலைவனாதர்கள். கடவுளின் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களே என்று சொன்ன கர்த்தாவே, இப்பொழுதும் நோக்கமாக இருக்கும் அனைத்து சிறு பிள்ளைகளின் ஆசீர்வதையும் அவர்களுடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அனைத்து விதமான இச்சைகளிலும் இருந்து அவை பாதுகாத்து சட்டைகளின் கரையில் காத்தலும் எங்களுடைய ஆலயத்தில் நடைபெறுகிற ஞானப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்காக நடத்த வேண்டுகிறோம். உடைய ஞானத்தால் புத்தியால் அவர்களை நிரப்பி அவர்கள் ஞாயிறு பிள்ளைகளை ஆரோக்கிய வாழ்வை வழிநடத்த புரிய வேண்டும் என்று வேண்டுகிறோம். தூயாவினாமே அவர்களோடு விடைப்பட்டு பலப்படுத்தி உடைய அழைப்புக்கு ஏற்றவாறு கற்பித்த வழியை செய்ய உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நம்புகிறார். அன்புரை தென்னிந்திய திருச்சபைகள் கிறிஸ்தவ கல்வித்துறை அனைத்து திருமணத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவ கல்வித்துறை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். இவை அனைத்தையும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
கிருபைகளை வரலாற்றை தொடர்ந்து எங்கள் இந்திய திருநாட்டுக்காக சுமூக வேண்டுதல் செய்கிறோம். இந்திய திருநாட்டிலே கொரோனா தொற்றை தடை செய்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் ஆட்சியாளர்கள் சிறப்பாக செயல்பட ஆண்டவர் உதவி தருவதையே நாங்கள் கொண்டாடுகிறோம். கடந்த நாட்களிலே பீகார் மாநிலத்தில் வந்திருக்கின்ற தேர்தல் முடிவுகளுக்காக நன்றி சொல்கிறோம். மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆட்சியாளர்கள் சரியான ஆட்சியை நடத்த, மக்களுக்கு நன்மையான காரியங்களை நடப்பிக்க துணை செய்ய வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இந்த வாரத்திலும் குஜராத் மாநிலத்திற்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த மாநிலத்திலே காணப்படுகின்ற மத பிரச்சனைகளை ஆண்டு மாற்றி ஒரு சுமூகமான நிலையை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அதே போல வருகிற 23ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கின்ற பள்ளி கல்லூரியின் ஒவ்வொரு வகுப்புகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பள்ளிகளிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிடும். கொரோனா தொற்று விதமான பாதிப்புகள் ஏற்படாதவனால் அவரை பத்திரமாய் பாதுகாக்க வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற தென்னிந்திய திருச்சபைக்காக பாதத்தை கொண்டாடுகிறோம். இந்த வாரத்திலும் தென்னிந்திய திருச்சபை தெற்கு கேரள பேராயத்திற்காக, அந்த பேராயத்துடைய பேராயர் மோஸ்டர் தர்மராஜத்திற்காக, அவருடைய இணைந்து பணியாற்றும் ஆலயங்களுக்காக, அந்த பேராயத்தில் நடைபெறுகின்ற கல்வி ஊழியர்கள், மருத்துவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றும் தலையின்றி நடைபெற நம்முடைய நாமத்தை உயர்த்துக் அமைய உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். மதுரை ஆனந்தம் திருமணத்திற்காக வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய பேராயத்துடைய பேராயர், முதன்மை பணியாளர்கள், ஆயர்கள், மிஷினரிகள், திருமறை பெண்கள், ஆலய பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலும் மேற்கு வட்டை மன்றம், வடக்கு பெரியகுளம், தெற்கு குசேகரத்துக்காக வேண்டுதல் செய்கிறோம். அங்கே ஆயராக பணியாற்றுகிற அருள்படி அஜய் நிர்மலுக்காக, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, அவர் வழியாக நிறைவேற்றப்படுகின்ற ஊழியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஊழியர்கள் தலைமையில் நடைபெற அனைவரும் ஆசீர்வாதத்தோடு வாழ துணை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களுடைய பேராயத்தில் இயங்கி வருகின்ற சுற்றுச்சூழல் கரிசனைத்துறைக்காக, அந்த துறையுடைய இயக்குனர் ரெவரண்ட் சதீஷ் ஐயாவுக்காக, அவர்கள் வழியாக நிறைவேற்றப்படுகிற அனைத்து ஊழியர்களுக்காக செலுத்துகிறோம். இந்த இயற்கையை காப்பாற்றப்படுவதற்கு எங்களுடைய பேராயமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளிலே அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இயற்கையை பாதுகாக்க துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற நிலக்கோட்டை ஆய்வட்டத்திற்காக, இந்த ஆய்வட்டத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சாங்கலபுரத்திற்காக, சீர்காழத்திற்காக, ஈகோரிப்பட்டிக்காக, நிலக்கோட்டைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் விசுவாச குடும்பத்தினை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குறிப்பாக நிலக்கோட்டை ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தினையும் நாங்கள் பொருட்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய ஐக்கியத்திலே இருந்து கடந்த வாரத்தில் சமூகத்திலே சேர்த்துக் கொள்ளப்பட்ட மன்னனுடைய சந்தராத அம்மாவுடைய ஆண்மைப்பாளர்களுக்காகவும், அந்த குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த குடும்பத்தாரை ஆட்சி தேற்றும் எங்களுடைய திருச்சபைகளுக்கும் ஆறுதலுக்காக, குடும்பத்தின் மக்களை இழந்து தருகிறவர்கள் ஆறுதலுக்காக ஏங்கி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் செய்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் தந்து உடைய ஆட்சி தேற்றபடியாக நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் ஒரு சிலர் தன்னை பலவீனத்தை நினைத்தோம் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருவதை நாங்கள் அறிவி பலவீனப்பட்டவர்களுடைய பலத்தினாலே பலத்தை தந்தை இலை கட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். சித்தமான வருகின்ற நாட்களை எங்களோடு இணைந்து ஆராதிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு தருவீராக. இந்த வழிபாட்டில் கடந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வயதிற்கு ஏற்றால் கூட நன்மைகளை தாரும். பெரியோர் முதல் சிறியோர் வரை அவரவர் வயதிற்கு ஏற்ற நன்மைகளை தந்து இன்னும் விசுவாசத்தை வேறொன்று நிலைத்திருக்க விரும்புகிறார்கள். இந்த இடத்திலிருந்து யாரெல்லாம் தங்களுக்காக, தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அப்படின்ற வேண்டுதலுக்கு செல்வம் திறந்தது ஏற்ற பதிலை தர வேண்டும் என்று நாங்கள் கடந்தோம். ஆண்டவர் கொடுத்தவர்கள் நல்ல மழை காய்ச்சோம். இன்னும் ஏற்ற நேரத்திலே ஏற்ற மழையை தந்து கால்நடைகளுக்கு, விவசாயத்திற்கு, மனித பயன்பாடு போதுமான நன்மைகளை தருவதை நாங்கள் சொல்லிக்கிறோம். புதிய வாரத்திற்காக எழுதி வைக்கிறோம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளும். நாங்கள் செய்ய இருக்கிற பணிகள் பயன்களை உடனே காத்துக்கொண்டே நாங்கள் இருக்கிறோம். இந்த வழிபாட்டை முன்னெடுத்து நடத்தி எங்களுடைய நியாயப்படி செய்வதற்காக, நியாயப்படி ஆசிரியர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய ஆசிரியரையும் ஞானத்தை தந்து உண்மை தொண்டு விடுகிற, உண்மை ஆராதிக்கின்ற, மேல் நம்பிக்கை கொடுக்கிற பிள்ளைகளாக வளர துணை செய்ய எங்கள் அனைவரும் எங்களுடைய கருத்தை தருவோம். இந்த வழிபாட்டிலே காணப்பட்ட குற்றம் குறைகளை தயவுடன் கொடுக்கிறோம். எங்களை தாழ்மையை படிக்கிறோம். ஆண்டு பொறுப்பேற்று வருகிறோம். பிரேசு கிறிஸ்துவனுடைய வேண்டிக் கொள்வோம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூயாவியுடைய கூட்டுறவு பாதுகாப்பும் நம் அனைவரோடும், குறிப்பாக நம்முடைய திருச்சபைக்கும் சமுதாயத்தில் இருக்கின்ற பெண் குழந்தைகளோடும் எதிர்காலங்களும் இன்னும் அனைத்து நாட்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக.
நிறைவு பாடலாக நாம் எழுந்திருந்து கிறிஸ்து சபை பாமாலைகளை 239வது பாடல். இயேசு கற்பித்தார் வழிநீசுவே சிறு தெய்வம் போல இருக்கிற பாமாலை நாயகம் சேர்ந்தார். 239வது பாமாலை இயேசு கற்பித்தார் வழிநீசு. ஆண்டவரின் பேரவையோடு சென்று